நீங்க இது பண்ணுங்க. ஆ டேம் ரைடர். டேம் ரைடருக்கு ஒருத்தவங்க மிகவும் முக்கியமான ரைடர் வந்து இந்த டேம் ரைடர் தான். இந்த டேம் ரைடருக்கு வந்து என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுல கொஞ்சம் பிரீஃபா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பேசுவோம். முக்கியமான விஷயம். டேம் ரைடர் வந்து மினிமம் ஏஜென்ட் என்ட்ரி வந்து 18 வயசு நிறைவேற்றிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜென்ட் என்ட்ரி வந்து சேமஸ் பிளான் பேசிக் பிளான்ல எவ்வளவு மேக்ஸிமம் நம்ம பிளான் வந்து எத்தனை என்ன கண்டிஷன் இருக்கு. இப்போ உற்சவம் இருந்துச்சுன்னா 65 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். லேப்னா 59, ஜீவன் பீமா ஜோதினா 60 வயசு வரையுமே மேக்ஸிமம் ஏஜ் என்ட்ரி கொடுக்கலாம். பேசிக்கா சேமஸ் பேசிக் பிளான்ல என்ன ஏஜோ அந்த ஏஜ் கொடுக்கலாம். ஆனா மேக்ஸிமம் வந்து அந்த ரைடர் கவரேஜ் ஆகிறது வந்து 35 வருஷம் அல்லது 75 வயசு, 75 இயர்ஸ், 55 மைனஸ் ஏஜென்ட் என்ட்ரி. இதுதான் மேக்ஸிமம் ரைடர் டேர்ம். 35 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து விச்சவரிஸ் யார் இது முன்னாடி வருதோ அது. இப்ப 75 வயசு 30 வயசு உள்ள பையனுக்கு ஏஜென்ட் என்ட்ரி 30 வயசு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு வந்து டேம் ரேடர் போட்டீங்கன்னா 75 மைனஸ் 30 எவ்வளவு? 45. 45 அல்லது 35 வருஷம். இதுல எது முன்னாடி வருதோ அது வரையும் தான் மேக்சிமம் ரைடர் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அந்த கண்டினியூஸ் ஏஜ் வந்து 75 வயசு தான். ஏபி ஏடிடிபிக்கு வந்து மேக்சிமம் சீசிங் ஏஜ் வந்து 70. டேர்ம் ரைடர்ல மட்டும் 75 வயசு வரையும் நம்ம இதுக்கு கொடுக்குறோம். இதுக்கு மினிமம் சம்மசூர் வந்து 1 லட்சம், மேக்சிமம் 25 lakhs தான் கொடுக்க முடியும். ஒரு தனி நபருக்கு அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாய் வரை தான் டேர்ம் ரைடர் கொடுக்க முடியும். இதுவும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5000 தான். ஏபிக்கும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5000 தான். ஏடிடிபிக்கும் மல்டிபிள் ஆஃப் 5000 தான். பிரீமியம் பெனிஃபிட்டுக்கும் அந்த நம்ம பேசிக் சம்மசூர் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் கொடுக்க போறோம். நம்ம டேர்ம் ரைடருக்கும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5000 தான். முதல்ல 1000 மடங்குகளாக இருந்தது, இப்ப எல்லாமே 5000 மடங்குகளாக மாறிவிட்டது. இதுதான் முக்கியமா இருக்கு. பிரீமியம் பேயிங் டேர்ம் வந்து சேமஸ் பேசிக் பிளான். பிபிடி எத்தனை வருஷத்துக்கு படம் கட்டணும்னா நீங்க எத்தனை வருஷம் படம் கட்டுறீங்களோ அத்தனை வருஷத்துக்குமே உண்டு. இதுக்கு எப்ப கவரேஜ் இருக்கும்னா, ஒண்ணு இப்ப என்டோமெண்ட் பாலிசி எடுத்தீங்கன்னா 20 வருஷம் போட்டீங்கன்னா 20 வருஷம் வரையுமே உங்களுக்கு டேர்ம் ரைடர் உண்டு. இப்ப ஜீவன் லாப்ல 25க்கு 16 போட்டீங்கன்னா 16 வருஷம் வரையும் தான் நீங்க பிரீமியம் கட்டுவீங்க. மீதம் இருக்கக்கூடிய 9 வருஷத்துக்கு பிரீமியம் கட்ட மாட்டீங்க. அதுக்கும் அந்த 9 வருடத்திற்குள்ள அந்த பாலிசிதாரருக்கு ஏதாவது இறப்பு எதுவும் ஏற்பட்டா ஒரு பேசிக் சம்மஸோட வந்து நம்ம கொடுப்போம். இதுதான் டேர்ம் ரைடருடைய முக்கியத்துவம். டேர்ம் ரைடர் என்ன அப்படின்னா அடிஷனலா ஒரு டெத் ரைடர் மட்டும்தான். இதுல இருந்து கட்டக்கூடிய பணம் திருப்பி தரப்பட மாட்டாது. டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு என்ன கண்டிஷனோ பிரீமியம் செலுத்துற பிரீமியத்தை வாங்குவது திருப்பி கொடுக்க மாட்டோம்னு அதே பெனிஃபிட் மட்டும் தான் இந்த டேர்ம் ரைடர்ல வந்து சேரும். ஈக்குவல் டு சம்மசூர் தான் கொடுக்க முடியும். அதாவது 5 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி போட்டுட்டு மினிமம் 1 லட்சம் ரூபாய் வேணா நீங்க கொடுக்கலாம். ஆனா 10 லட்சம் ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி போட்டுட்டு எனக்கு 6 லட்சம் ரூபாய்க்கு டேர்ம் ரைடர் கொடுங்கன்னா கொடுக்க முடியாது. இதுதான் டேர்ம் ரைடருக்கு உள்ள கண்டிஷன். இதுவே ஏபி ரைடரா இருந்தா 5 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி போட்டா ஒண்ணு 20,000 கொடுக்கலாம் மினிமம், அல்லது ஈக்குவல் சம்மசூல் கொடுக்கலாம், இல்ல 10 லட்சம் கொடுக்கலாம், இல்ல 15 லட்சம் 3 மடங்கு கூட கொடுக்கலாம் ஏபில. ஆனா டேர்ம் ரைடர்ல மினிமம் சம்மசூல் 1 லட்சம். 5 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி போடுறீங்கன்னா 5 லட்சம் ரூபாயும் போடலாம், இல்ல எனக்கு குறைச்சு 1 லட்சமாவும் போடலாம், இல்ல 1,05,000 1,10,000 போடலாம். ஆனா 5 லட்சம் ரூபாய்க்கு 5,01,000 கூட போட முடியாது. ஏன்னா எல்லாமே 5,000 மடங்குகள் தான் பாலிசி வந்திருக்கு. ஸோ 5,05,000 கூட நம்ம டேர்ம் ரைடர்ல சேர்க்க முடியாது. மேக்சிமம் ஈக்குவலா பேசிக் சம்மசூட், அதாவது ஈக்குவல் டு சம்மசூட்டுக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னு இது போட்டிருக்கோம். இதுல மேக்சிமம் கவரேஜ் ஏஜ் வந்து 75 வயசு வரைக்கும். ஏபி ஏடிடிபிக்கு 70, டேர்ம் ரைடருக்கு மட்டும் 75 வயசு வரைக்கும் இருக்கும். இப்ப ஏபி ஏடிடிபி பிடபிள்யூபி எல்லாமே எப்ப வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். பாலிசி எடுக்கிறப்ப சேர்க்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. ஆனா டேர்ம் ரைடர்ல
பாலிசி எடுக்கிறப்ப கமென்ஸ்மெண்ட் ஆக டயத்துல மட்டும்தான் எடுக்க முடியும். இன்னைக்கு பாலிசி எடுக்க போறப்ப டேர்ம் ரைடர் கொடுக்கல அப்படின்னா அந்த பாலிசிக்கு அந்த பாலிசி நம்பருக்கு இடையில எப்பயுமே நீங்க வந்து டேர்ம் ரைடர் சேர்த்து கொள்ளப்பட மாட்டாது என்பதை நீங்க எல்லாம் கவனத்துல கொள்ளணும். ஏன்னா 2024 2023 நான் டேர்ம் ரைடர் பாலிசியோட ஜீவன் லக்ஷயா அவுட் கொடுத்தேன். பட் மெடிக்கல்லாம் பண்ணி மார்ச் மாசம் கொடுக்குறப்ப எல்லாம் கொடுத்துட்டோம். பட் நான் பிரீமியம் எல்லாம் டேர்ம் ரைடருக்கு சேர்த்து மெடிக்கல் பண்ணி கொடுத்துட்டேன். பட் நான் இல்ல அந்த டைத்துல நான் இல்ல, ஊர்ல திருவிழான்னு சொல்லி நான் கும்பாபிஷேகம் நான் ஊருக்கு போயிட்டேன். என்ன நடந்துச்சுன்னா பேப்பர் கம்ப்ளீஷன் பண்ணக்கூடிய ஆர்வத்துல பிஎம் ஏபிஎம் சேர்ந்து இந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுவேன்னு கம்ப்ளீட் பண்ணி பிரீமியத்தை செக் பண்ணாம டேர்ம் ரைடரையும் சேர்க்காம கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நான் வந்து பாலிசியை கூலிங் ஆஃப் கேன்சலேஷன்லயும் பிஎம் பண்ண சொன்னாங்க. ஆனா நான் திருப்பியும் போய் அதுக்கு நம்ம பணம் கட்டி சிரமப்படணுமே சொல்லி வேணாம்னு சொல்லிட்டேன். அதனால டேர்ம் ரைடர் பாலிசி எடுக்கும் போது மட்டும்தான் நம்ம டேர்ம் ரைடர் கொடுக்க முடியுமே ஒழிஞ்சு பாலிசியை எடுத்த பின்னாடி அடிஷனலா ஏபி ஏடிடிபி பிடபிள்யூ மாதிரி டேர்ம் ரைடரை அடிஷனலா சேர்க்க முடியாது அப்படிங்கிறத மட்டும் நீங்க நினைவுல வச்சுக்கணும். டேர்ம் ரைடர் ஒன்லி ஃபார் டெத்துக்கு மட்டும்தான் இதை நம்ம அலோவ் பண்ணுவாங்க, வேற எதுக்கும் இல்லை. வேற ஏதாவது இதுல டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க. இப்ப நம்ம கேள்வி பதிலா வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட் வேணாலும் கிளியர் பண்றேன். முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் சேர்த்து உங்களுக்கு நான் வந்து கம்பேர் பண்ணி கொடுக்குறேன். கார்த்தி டவுட் கேட்டீங்க, கேளுங்க. அதாவது இப்ப நம்ம வந்து ஏபி எடுத்திருக்கோம். சரி சரி. ஒன் டைம் எடுத்திருக்கோம்னு வச்சுக்கங்களேன், சம்மசோடு ஈக்குவலா. சரி. பிரஸ் பாலிசில இப்பயே போட்டிருக்கோம் வச்சுக்கேன், இந்த 1/10 அப்புறம். சரி. நான் இடையில 3 டைம் மாத்திக்கலாமா? இடையில மாத்த முடியாது. இடையில எப்பயுமே எந்த இதுமே இப்ப ஏவி கொடுத்துட்டு இப்ப நீங்க 1/10/2024 பின்னாடிதான் இந்த சர்க்குலர் வந்திருக்கு. பாலிசி எடுக்கிறப்பதான் ஒண்ணு ஏபி எடுக்காமையே இருந்தாலும் தப்பு இல்லை, ஏபி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏபி எடுத்துட்டீங்கன்னா அதுல மாற்றவே முடியாது, அதுல மாற்றுவதற்கான வாய்ப்பே இல்லை. அதுக்காகத்தான் சொல்றது ஏபிக்கு பாருங்க, ஏபிக்கு மினிமம் சம்மசோடு 20,000 வச்சிருக்காங்க, ஏடிடிபிக்கு மினிமம் சம்மசோடு 10,000 வச்சிருக்காங்க. ஆனா ரெண்டுக்கும் பாலிசி எடுக்கிறப்ப நீங்க வந்து ஏபி ஏடிடபிள்யூ எடுக்காம கூட விட்டுறலாம். ஆனா எப்ப நீங்க சேர்த்தாலும் மினிமம் பிரீமியம் பேயிங் டைம் வந்து 5 வருஷம் இருக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான் ஏடிடிபியோ ஏடிபியோ சேர்க்க முடியும், பிரீமியம் பெனிஃபிட்டும் சேர்க்க முடியும். ஆனா டேர்ம் ரைடர்ல மினிமம் சம்மசூட 1 லட்சம் தான் வச்சிருக்காங்க, மேக்சிமம் 25 lakhs. சொன்னா தெரியல. ஏடி டேர்ம் ரைடர் வந்து அதிகபட்சம் 25 லட்சம் தான் இதான் கொடுக்க முடியும். இது என்னென்ன பிளான்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இப்ப நாம பேசலாம். மோகனே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? விஜயாமா என் தங்கச்சி வந்திருக்கு மீட்டிங்க்கு. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, சொல்லுமா. இப்ப வந்து கிராண்ட் ஃபாதரை வந்து பாலிசி ப்ரொபோசரா சேர்த்திருக்கோம். சரி. அவரு அந்த குழந்தை வந்து இருக்காங்க, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த கிராண்ட் ஃபாதர் இறந்துடுறாரு. ஓகே. அப்ப வந்து ப்ரொபோசரை வந்து மாத்தலாமா? மாத்தலாம். ப்ரொபோசர் இறந்துட்டாங்க, அது கிரேட் பேரண்ட்ஸ்க்கு வந்து பிடபிள்யூடி கொடுக்க முடியாது. அதான் தெளிவா நான் சொன்னேன். அப்பாவுக்கு கொடுக்க முடியும், அப்பாவுக்கு பிடபிள்யூடி கொடுக்க முடியும். கொடுக்க முடியும்னா அது மெடிக்கலோ நான் மெடிக்கலோ வச்சு கொடுக்கலாம். கேட்டகரி 3 லேடியை தவிர ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, கூலி வேலை பாக்குறாங்க, இவங்களுக்கு யாருக்கும் இவங்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா பிரீமியம் பெனிஃபிட் ரைடர் கொடுக்க முடியல. கேட்டகரி 1 and 2 லேடிக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கணும், இல்ல அவங்களுடைய வருமானம் வந்து அசஸ் பண்றதா இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் பிரீமியம் பெனிஃபிட் லேடிஸ்க்கு கொடுக்க முடியும், கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் கிராண்ட் பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்கன்னா நம்ம பாலிசி எடுக்கிறப்ப என்ன ஒரு கண்டிஷன், ஒரு லெட்டர் கொடுக்கணும். அப்பாவோ அம்மாவோ என்னுடைய தந்தையோ என்னுடைய மாமனாரோ யாரோ எடுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையில் கண்டிப்பா லெட்டர் கொடுக்கணும்.
பெரிய கேஸ் டிவிஷனல் ஆஃபீஸ் போற கேஸோ ஜோனல் ஆஃபீஸ் போற கேஸோ சென்ட்ரல் ஆஃபீஸ் போற கேஸோ அது இல்லாம கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. கன்சர்ன் பேரண்டோட கன்சர்ன் இல்லாம பண்ண மாட்டாங்க. அது வந்து ஹசார்ட்ல வந்து சேரும். இன்கேஸ் ஆஃப் ஏதாவது ரிஸ்க் ஏற்பட்டுருச்சுன்னா என்ன பண்றதுங்கிறதுக்காக தான் அந்த லெட்டரும் சேர்த்து வாங்குறாங்க. இன்னொரு விஷயம், என் பேர்ல நான் பாலிசி எடுத்திருக்கேன். என் குழந்தைக்காக நான் ப்ரொபோஸ் பண்றேன். பிரீமியம் பெனிஃபிட் நான் பாலிசி எடுக்கல. ஆனா நான் இடையில இறந்துட்டேன். அப்ப வந்து பணம் கட்டுறதுக்கு எங்க வீட்டுல ரெடியா இருக்காங்க. அப்ப ப்ரொபோசலை சேஞ்ச் பண்ணலாம். நீ வந்து கிராண்ட் ஃபாதருக்கே கேட்கற, நான் ப்ரொபோசருக்கே சொல்றேன். நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா ஃபர்தரா வந்து பிரீமியம் கட்டுவதற்கு பார்ட்டி ரெடியா இருக்காங்க. அப்ப ப்ரொபோசலை கொடுக்கறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா, புது பாலிசி கொடுக்குறப்ப என்னென்ன கண்டிஷன், ஃபார்ம் 360 கொடுக்கணும். என்னென்ன அவங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாம் நம்ம வாங்கணுமோ அது எல்லாமே கொடுக்கணும். பட் ப்ரொபோசலா தான் இருக்க முடியுமே ஒழிஞ்சு அவங்களுக்கு பிரீமியம் பெனிஃபிட்டா கொடுக்க முடியாது. அப்படிங்கறதா முக்கியமான கண்டிஷன். அதே மாதிரி இன்னொரு லேப்ல வந்து இப்ப 25/16 கொடுக்குறோம். டேம் ரைடு வந்து டேமுக்கு மட்டும் தான் இருக்கும். 16 வருஷத்துக்குள்ளதான் நம்ம டேர்ம்ங்கிறது 25 வருஷம், 16ங்கிறது பிரீமியம் செலுத்துங்க பிபிடி. 25 வருஷம் வரையுமே உண்டு. டேர்ம் ரேட் 25 வருஷம் வரையுமே உண்டு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜீவன் உமன் பாலிசி 15 வருஷம் டேர்ம். அவனுக்கு வயசு வந்து 30 வயசுன்னு வச்சுக்கவே, 15 வருஷம் தான் டேர்ம் கட்டுறான். 15 பிளஸ் 30 45 வயசு. ஆனா அவனுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் டேர்ம் ரேட் வந்து 75 வயசு வரைக்கும் கவரேஜ் உண்டு. அவன் சர்வைவல் பெனிஃபிட் வாங்கிட்டே இருக்கான். ஏபி ஏடிடிபி 70 வயசு வரையும் தான் அலௌடு. ஆக்சிடென்ட்ல இறந்தாவோ டிசபிலிட்டி ஆனாவோ 70 வயசு வரையும் தான். ஆனா டேர்ம் ரேட்ல மட்டும் 75 வயசு வரையும் அவனுக்கு உண்டு. சோ 75 வயசு வரையும் உண்டா? 75 வயசு வரையும் உண்டு. அது வந்து உமங்கு உச்சம் ஹோல் லைஃப் பிளானுக்கு உண்டு. இது 815க்கு இருந்துச்சு, 149க்கு 915க்கு இருந்துச்சு. 915க்கு வந்து அந்த 75 வயசு வரையுமே வந்துச்சு பிரீமியம் வேவர் பெனிஃபிட். நம்ம எஸ்டிஎம் இருந்தாங்க இல்லையா, பழைய எஸ்டிஎம், இவருக்கு முன்னாடி இருந்த எஸ்டிஎம் நான் கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு நம்ம பிரீமியத்தை முதல்ல வாங்கிடுவோம், 81 சீரீஸ் எல்லாம் இல்ல அப்படின்னு அந்த இளஞ்செலி என்ன சொன்னாரு. ஆனா 915ல டேர்ம் ரேட் கொடுத்துட்டோம்னா பணம் மெச்சூரிட்டி வாங்கிடுறாரு. 75 வயசுக்குள்ளேயே வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு 100 வயசு வரைக்கும் கவரேஜ் இருந்துகிட்டே இருக்கு. 75 வயசுக்குள்ள இறந்தாருன்னா டேர்ம் ரேட் சம்மசூடும் கொடுத்துருப்போம். அந்த நம்ம என்டோமெண்ட் ஜீவன் ஆனந்த கொடுக்கக்கூடிய மறுபடியும் ஒரு பேசிக் சம்மசூடையும் கொடுப்போம். 915ல உண்டு, 815ல இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு இளைஞர்கள் சொன்னார். அதுக்கப்புறம் இப்ப 715 வந்துருக்கு. ஏன்னா ஜீவன் ஆனந்துல ஃபர்ஸ்ட் சம்மசூட், ஃபர்ஸ்ட் மெச்சூரிட்டி, செகண்ட் மெச்சூரிட்டின்னு தான் அந்த கால்குலேஷன் வந்துருச்சு 815ல. சொல்லுங்கம்மா. 715ல இருக்கா? 715ல கிடையாது. 715ல கிடையாது. 915க்கு மட்டும் தான் இருக்கு. 815க்கு வந்ததுக்கு பின்னாடி எதுக்கும் இல்ல. ஓகே ஓகே. டேர்ம் வரையும் தான். டேர்ம் வரையும் தான். அது எல்லாமே டேர்ம் வரையும் தான். எக்ஸப்ட் இந்த 25க்கு 16 டேர்ம் வரையுமே உண்டு. உமங்களையும் உச்சவளையும் டேர்ம் வந்து 100 இயர்ஸ், 75 வயசு. ஆனா இப்ப 30 வயசு உள்ள பையனுக்கு 70 பாலிசி போடுறீங்க, டேர்ம் ரேட் போடுறீங்க. 30 வயசு பையன் டேர்ம் ரேட் 75 வயசு வரையும் உண்டு. 75 மைனஸ் 30 45 வயசு. ஆனா அதிகபட்ச டேர்ம் ரேட்டோட டேர்ம் வந்து 35 வருஷம் தான். சோ அவன் வந்து 70 வயசுக்குள்ளே அவனுக்கு கவரேஜ் முடிஞ்சு போயிடும். 45 ஒரு 35 அந்த அதைத்தான் பார்ப்பாங்க. அந்த பாலிசி எடுக்கிற வயசு தான் பார்ப்பாங்க. 35 அவனுக்கு 65லே முடிஞ்சு போயிடும் டேர்ம் ரேட். மேக்ஸிமம் 35, மேக்ஸிமம் 35, அதிகபட்சம் 75 வயசு. அதிகபட்சம் 75. முன்னாடி வருதோ அது, எதுக்கு முன்னாடி வருதோ அந்த, எது முன்னாடி வருதோ அந்த இது. ஆமா, whichever is earlier. சோ சார் டவுட் சொல்லு சாமே. இல்ல இது வந்து நீங்க சொல்ற கான்செப்ட் புரியல. இதுல டேர்ம் ரேட் இல்லையா? ஆமா, டேர்ம் ரேட்டோட கண்டிஷன் நான் திருப்பியும் போடுறேன், ஷேர்ல பண்றேன். ஒரு நிமிஷம்.
மினிமம் ஏஜ் வந்து 18 வயசு. ஓகேவா? ஓகே மேக்சிமம் ஓகே என்ட்ரி ஏஜ் வந்து பாலிசியோட கண்டிஷன் உச்சவுல 65. இப்ப மேக்சிமம் ரைடர் எவ்வளவு வயசு வரையும் கொடுப்பாங்கன்னா அதிகபட்ச டேம் 35 வயசு வரையும் கொடுப்போம். 35 வருஷம் வரையும் கொடுப்போம். அல்லது 75 வயசு. இதுல எது முன்னாடி வருதோ அது வரையும் டேர்ம் ரைடர் அலோடு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், உமங்குல 30 வயசு உள்ள குழந்தைக்கு நம்ம பாலிசி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. 15 வருஷம் தான் அவர் பிரீமியம் செலுத்துறாரு. சரியா? ஓகே 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 அப்ப 30 15 வருஷம்னு எத்தனை வருஷம்? 45 வயசு 35 வரையும் பணம் கட்டுறாரு. அவரு ஓகே அதிகபட்சம் அவருக்கு டேம் எவ்வளவு? 35 வருஷம் வருதான் ரைடர். அப்போ 30 பிளஸ் 35 65 வயசுக்குள்ள அவருக்கு ரிஸ்க் ஏற்பட்டா, டெத் ஏற்பட்டா நம்ம வந்து டெர்மினேட்டர் பெனிஃபிட் கொடுப்போம். ஆனா 75 மைனஸ் 30 இங்க போட்டிருக்கேன் பாருங்க. மேக்ஸிமம் ரைடர் 75 வயசு வரை அதிகபட்சம் கொடுப்போம். மைனஸ் 30 வயசு பாலிசி என்ட்ரி ஏஜ். இப்ப கழிச்சிங்கன்னா எத்தனை வருஷம் வரும்? 45 வயசு. 45 வருஷம். 45 வருஷம் அல்லது மேக்ஸிமம் ரைடர் வந்து 35 வருஷம். இதுல எது முன்னாடி வருது அப்படின்னு பார்ப்பாங்க. சோ 35 வயசு, 35 வருஷம். அப்ப 30 வயசுல பாலிசி எடுத்தாருன்னா அவருக்கு அதிகபட்சம் 35 வருஷம் தான் டேர்ம் ரைடர் கொடுக்க முடியும். சோ அவருடைய வயசுக்கு 65 வயசுல வந்து அவருக்கு வந்து டேர்ம் ரைடர் முடிஞ்சு போயிடும். இது 30 வயசு உள்ளவருக்கான நிலைமை. 45 வயசு ஒருத்தர் இருக்கார். 45 வயசுல ஒருத்தர் பாலிசி எடுக்கிறார். 15 வருஷம் ஒரு பாலிசி எடுக்கிறார் அப்படின்னா அதிகபட்சம் 35 வருஷம் அல்லது 75 வயசு. அப்ப 75 மியூட் எல்லாம் போட்டுக்கிறீங்களா? சவுண்ட் ஏதோ சவுண்ட் வருது. ஆமா, மியூட்ல போட்டுக்கீங்களா எல்லாரும்? இல்ல இல்ல அது உங்ககிட்ட தான் சவுண்ட் வருதுன்னு நினைக்கிறேன். வேற வேற இருக்கீங்களா? எடுத்துல இது எடுத்துல ஏர்போன். அதாவது 45 வயசு உள்ளவருக்கு பாலிசி எடுக்கிறீங்க. 15 வருஷம் தான் ஒரு பிரீமியம் கட்டுறாரு உமங்குல. ஆனா வீக்லி பேமெண்ட் என்னுடைய இது இல்ல வேற யாரோ வருதுன்னு நினைக்கிறேன். பிரேம்குமார் சார்னு ஒருத்தர். போனாமா? பிரேம்குமார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் மாட்டி. நீங்க மியூட் பண்ணலாம், நீங்க பண்ணிடுங்க. ஓகே ஓகே, அன்மியூட் பண்ணிட்டோமா? நான் உள்ள போக முடியல, நான் பாத்துறேன். ஒண்ணும் இது இல்ல, தப்பு இல்ல. இது விஷயத்த சொல்லிடுறேன். ஓகே 45 வயசு உள்ளவருக்கு ஒரு பாலிசி எடுக்கிறோம். 15 வருஷம் உமங்க எடுக்கிறாங்க. அவருக்கு வந்து 75 வயசு தான் மேக்ஸிமம், அல்லது 35 வருஷம். 75 மைனஸ் 45 எவ்வளவு? 30 வருஷம் தான் இருக்கு. 30 வருஷம் தான் டேர்ம் இருக்கு அவருடைய இதுக்கு. ஆனா மேக்ஸிமம் ரேட் எத்தனை வருஷம் கொடுக்கலாம்? 35 வருஷம் கொடுக்கலாம். 35 வருஷத்துல இருந்து 30 வருஷம் எது முன்னாடி வருதோ மேக்ஸிமம் 75 தான். 45 வயசு உள்ள எடுக்கிறவருக்கு அதிகபட்ச டேர்ம் ரைடர் 30 வருஷம் வரை தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவருக்கு நம்ம டேர்ம் ரைடரோட கண்டிஷன் சீசிங் ஏஜ் வந்து 75. சர்க்குலரா எல்லா சர்க்குலர் எல்லா பிளான்லயுமே இருக்கேடாமா? எல்லா பிளான்லயுமே சர்க்குலர் இருக்கா? 75 தான் கன்ஃபார்மா? 75 டேர்ம் ரைடர் 25. 75 வந்து டேர்ம் ரைடருக்கும் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடருக்கும் 75 தான் இருந்துச்சு. இப்ப கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் எடுத்துட்டதுனால டேர்ம் ரைடர் மட்டும்தான் எல்ஐசி இருக்கு. அதுக்கு 75 வயசு வரையும் உண்டு. இது எல்லா ஒவ்வொரு பிளான்லயும் இருக்கு. ஒவ்வொரு பிளானுடைய சர்க்குலர்ல இருக்குடா. நான் அந்த மாஸ்டர் எல்லா பிளானும் அனுப்பிச்சு இல்லன்னு சொல்றீங்க இல்லையா? எதுக்கு? எல்லா பிளானுக்கும் இல்ல, உற்சவக்கு மட்டும் இல்லையா? என்ன இல்ல? கிரிட்டிக்கல் இல்னஸ். கிரிட்டிக்கல் இல்னஸ் எந்த பிளானுக்குமே இல்லை. சிஐஆர் இல்லவே இல்லை. 1/10/2024 பின்னாடி சிஐஆர் இல்லவே இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா ஜீவன் சுரோன்மணியை கொண்டு வந்திருப்பாங்களே. ஜீவன் சுரோன்மணியில இன்பில்ட்டா இருந்ததுனாலதான். ஆமா, இல்ல சிஐஆர் வந்து இப்படி இல்லவே இல்லை. சிஐஆர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பின்னாடிதான் வரும். ஏன்னா நம்ம ஸ்டாண்ட் அலோன் கம்பெனி ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி செப்டம்பர் 1ஆம் தேதி ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்துரும் நினைக்கிறேன்.
நம்மளே விற்கலான்னு வந்துரும், ஒரு ஸ்டாண்ட் அலோன் கம்பெனியோட வரும். 75 மட்டும் எனக்கு டவுட். ஏன்னா 70 இயர்ஸ் மட்டும் தான் இருக்க மாதிரி எனக்கு வருது. அதனால 70 75 70 இயர்ஸ் வந்து ஏபி ஏடிடிபிக்கு மட்டும்தான் 70 இயர்ஸ், டேர்ம் ரேடருக்கு 75 இயர்ஸ். பாலிசியினுடைய ஒவ்வொரு பாலிசி இஷ்யூ பண்ணக்கூடிய சர்க்குலர்லயே டேர்ம் ரேடருக்கு 75 வயசுல இருக்கு. நான் மாஸ்டர் ஆஃப் சர்க்குலர் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விடுறேன், கண்டிப்பா இருக்கு. ஓகே. இன்னொன்று, டேர்ம் ரேடர் வந்து பாலிசி எடுக்கிறப்ப தான் கொடுக்க முடியும், இடையில இன்பில்ட் பண்ண முடியாது, இன்க்ளூட் பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. ஆனா ஏபி ஏடிடிபி பிரீமியம் பெனிஃபிட் எல்லாமே இடையில எப்ப வேணாலும் சேர்த்துக்கலாம். கண்டிஷன் என்னன்னா மினிமம் 5 வருஷம் பிரீமியம் கட்டுவதற்கான அவுட்ஸ்டாண்டிங் பீரியட் இருக்கணும். இதுதான் டேர்ம் ரேட்டுக்குரிய கண்டிஷன், இது பிரீமியம் பெனிஃபிட்டுக்குரிய கண்டிஷன். வேற அந்த பிடபிள்யூபில சார் சொல்லுங்க சொல்லுங்க சார் அதே அந்த மாதிரி பிடபிள்யூபில குழந்தைக்கு ஏஜ் இருக்குங்க. ரமேஷ், ஒரே நிமிஷம் ரமேஷ், சொல்லுங்க ஜியாமா. சரி இல்ல சொல்லட்டும், அவர் சொல்லட்டும், சொல்லுங்க. ரமேஷ் சொல்லு ரமேஷ். நீ சார் இந்த பிடபிள்யூபில நான் மெடிக்கல் ஸ்பெஷல்ல வந்தா மெடிக்கல் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க சார். ஆமா, அது என்னன்னா கேட்டகரி ஸ்பெஷல் கேட்டகரி கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்காங்க இல்லையா, நான் மெடிக்கல் ரூல் அண்டர் ரைட்டிங் ரூல். நீ வந்தியில கிளாஸ்க்கு அண்டர் ரைட்டிங் ரூல்ல நான் மெடிக்கல் ஸ்பெஷல் என்ன கண்டிஷன் போட்டிருக்கோம், 10th முடிச்சிருக்கணும், அவருடைய வருட வருமானம் 2.5 லட்சம் ரூபாய் இருக்கணும், மினிமம் இருக்கணும். ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்க்கணும். சும்மா 2 லட்சம் கொடுக்கறது பிரச்சனை கிடையாது, அது கம்பெனி லிஸ்டட் கம்பெனில கம்பெனி இருக்கணும். நான் இப்ப ஒரு பாலிசி கொடுத்தேன், டேர்ம் ரேட் பிரித்திவின்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு கொடுத்து எங்க எஸ்ஓ மேனேஜர் கூப்பிட்டு இதுக்கு மெடிக்கல் வரணும்னாரு. தேவையில்லை சார், அது லிஸ்டடா இருக்க கம்பெனினாரு. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க சார், நான் சொல்ல மாட்டேன் சார், நீங்க பாத்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன், இதுவரையும் கூப்பிடல. ஏன்னா அண்டர் ரைட்டிங் ரூல்ல நம்ம சரியா இருப்போம், அவங்களுக்கு தெரியும். ஏன்னா பழைய மேனேஜர் இருக்கு, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஏப்ரல்ல. புதுசா வந்த மேனேஜர் வந்து இல்ல முடியாதுனாரு. இதான் சார் ரூல், நீங்க வேணா டிஓல வேணா கன்ஃபார்ம் பண்ணிக்கேன்னு. டிஓல கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே சொல்லுதுன்னா கரெக்டா சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல தெரியும். அதனால அந்த ஸ்பெஷல் ரிவலுக்கு வந்து இந்த கண்டிஷன் இருக்கு. ப்ரிஃபர்டுல வந்து மினிமம் டிகிரி அந்த கண்டிஷன், அந்த நான் மெடிக்கல் ஜென்ரலுக்கு என்ன கண்டிஷன், ஸ்பெஷல் மெடிக்கலுக்கு என்ன கண்டிஷன், ப்ரிஃபர்டுக்கு என்ன கண்டிஷன் அப்படிங்கிறதா இருக்கு. ஸ்பெஷல்லையும் ப்ரிஃபர்ட்லயும் வந்துருச்சுன்னா மெடிக்கல் வராது. நான் மெடிக்கல் ஜென்ரலுக்கு கண்டிப்பா மெடிக்கல் வரும். கேட்டகரி லேடிஸா இருந்தாங்கன்னா கேட்டகரி 3 லேடிக்கு வந்து பிரீமியம் பெனிஃபிட் கொடுக்க முடியாது. இப்ப உங்க வீட்டுக்காரமா கவர்மெண்ட் டீச்சர், அவங்க ப்ரொபோஸ் பண்ணலாம். எல்ஐசி ஏஜென்டா இருக்கிறவங்களும் 5 வருஷத்துக்கு மேல அவங்களும் பண்ணலாம். நம்ம கம்பெனி லிஸ்டட் கம்பெனி, எல்ஐசியோட கம்பெனி லிஸ்டட் கம்பெனி. இப்ப இதே வந்து வேற ஒரு பூ விற்கிறாங்க, வேற எதுவும் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு இருந்தாங்கன்னா, அவங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா ஒண்ணும் கிடையாது. 100 நாள் வேலைக்கு போறாங்க இல்லையா, அவங்க 100 நாள் வேலைக்கு போறவங்க என்னுடைய வருமானம் இவ்வளவுதான் சொல்லி ஐடி ஆபீஸ்ல ஃபைல் பண்ணாவே அவங்க கேட்டகரி 2 வந்துருவாங்க. என்னுடைய வருமானத்தை கவர்மெண்ட் கணக்கு கேட்கிறவங்க ஐடி ஃபைல் பண்ணியிருந்தா அவங்களும் ஸ்பெஷல் நான் மெடிக்கல்ல வந்துடலாம். ஆனா என்ன கண்டிஷன், அவங்க 10th முடிச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த கண்டிஷன் முக்கியமா வேணும். ஐடிஆர் வந்து 1 இயர் ஃபைல் பண்ணாவே 3 இயர் இந்த கணக்கு இருக்கா சார்? 1 இயர் இருந்தா ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன் ஃபார் பிஎம், 3 இயர்ஸ் இருந்தா யார்ட்டையும் கேட்க வேண்டியது இல்லை. அது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பிஎம் 30 லட்சம் ரூபாய்க்கு எஸ்யூசிக்குள்ள இருந்தா பிஎம் இங்கே பண்ணிக்கலாம். அதுக்காக ஓகேவா? சொல்லமா? நீங்க இப்போ பிரீமியம் வேவர் சொன்னீங்க இல்லையா, ஆமா 5 இயர்ஸ் வந்து பிரீமியம் பே டைமுக்கு முன்னாடி 5 இயர்ஸ் இருக்கணும்னு சொன்னீங்க. ஆமா ஆனா அது 17 இயர்ஸ்க்கும் உள்ள இருக்கணும் இல்லையா? அது குழந்தையோட ஆமா, வயசு 17. மைனரா இருக்கவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். மைனரா இருக்கவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். ஓ நீ அதான் பாரு, நீ பிரீமியம் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது அப்ப புரியல. பிரீமியம் வந்து ஜாஸ்தியா இல்லையே. இப்போ நான் வந்து ஒரு 16 இயர்ஸ் குழந்தைக்கு இப்போ ஸ்டார்ட் பண்றேன் வச்சுக்கோங்களேன், 15-16 இயர்ஸ்க்கு. ஆமா நீங்க சொல்ற கான்செப்ட் டக்குன்னு நாங்க என்ன எடுத்துப்போம்னா, பிரீமியம் பே டைம் 5 இயர்ஸ் என்னும்போது அப்ப குழந்தையோட எந்த வயசுல எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுப்போம் இல்லையா? இல்ல, இப்ப 17 வயசுல நீங்க பாலிசி எடுக்கிறப்ப நீங்க வந்து பிடபிள்யூடி எடுக்காம விட்டுட்டீங்களா? ஆமா, எடுக்காம விடுறேன். 18 வயசு ஆயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிடபிள்யூடி கொடுக்க முடியாதுல்ல, கண்டிஷன் கிடையாதுல்ல. அதையும் மைனரா சொல்லிருங்க, இருக்கவங்களுக்குள்ள எடுக்க முடியும். அதான் கேக்குறேன். 18 வயசு 17 வயசு 17 வயசு 6 மாசம் ஆயிட்டாலே உங்களுக்கு இல்ல, அதுக்கப்புறம் கொடுக்க முடியாது. 17 வயசு 11 மாசம் 29 நாள் வரையும் கொடுக்கலாம். இது நியரஸ்ட் பர்த்டே தான், லாஸ்ட் பர்த்டே அல்ல. மைனருக்கு மட்டும் நியரஸ்ட் பர்த்டே. ஏன்னா ஏபி கொடுக்கறது வந்து 18 வயசு முடிஞ்சுதான் சாமி கொடுப்போம்.
இல்ல ஏபி கொடுக்குறது 18 வயசு. நீங்க இல்ல பிரீமியம் ஏதோ சொன்னீங்க இல்லையா? பிடபிள்யூடி கொடுத்தாவே மைனருக்கு வந்து EPT 5 இயர்ஸ் இருக்கும்போது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதனால சொல்றேன் நான். அவுட்ஸ்டாண்டிங் பிரீமியம் எடுத்ததுனால 5 வருஷம் இருக்கணும் மினிமம். அது ஓகே. ஆனா குழந்தையோட வயசு 18 வயசுக்குள்ள இருக்கும். ஆமா 18 வயசுக்குள்ள இருக்கணும். 17 வயசு 11 மாசம் 29 நாள் வரையும் கொடுக்கலாம். 18 வயசு ஆனா மட்டும்தான் கொடுக்க முடியாது. அதான் கேட்டேன். ஓகே 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 மோகன் சார் ஒரே ஒரு டவுட்டு. சொல்லுங்க. நான் வந்து ஜீவன் லக்ஷயால தான் நான் மேக்ஸிமம் வந்து ரைடர் ஆட் பண்ணி தான் டேம் ரைடர் ஆட் பண்ணி தான் கொடுக்குறேன். சரி. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன ஏடிடிபி வந்து நம்ம ஆக்சுவலாக எல்லாத்துலையும் எஸ் போடுறோம்ல, டிக் அடிக்கிறோம்ல, ஆமா அதுக்கு அதிகமான பேப்பர் அதுக்கு நம்ம அது எப்படி அது மட்டும் எனக்கு புரியல. நம்ம எல்லா பாலிசியுமே ஏடிடிபி டிக் பண்ணி தான் கொடுக்குறேன். டிக் பண்ணி மட்டும் கீழே வந்து ஒரு காலம் இருக்கும். ஏடிடிபி சம்மசூல் காலம் இருக்கும். நீங்க சம்மசூல் எழுதி தான் கொடுக்கணும். ஏன் எழுதி கொடுக்கணும்னு சொல்றோம்னா ஏடிடிபிக்கு 10,000 கூட கொடுக்கலாம்ல. சம்மசூடு 10,000 கூட கொடுக்கலாம். சொன்னதுக்கப்புறம் 15,000 கூட கொடுக்கலாம்ல. ஆமா, 5 டைம்ஸ். இல்ல 5,000 மடங்குலாம் கொடுக்கலாம். 10,000 15,000 20,000 26,000 கொடுக்கலாம். இப்ப நீங்க 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி போட்டு ஏடிடிபிஏ நீங்க கொடுக்கல, எப்ப வேணாலும் இன்சூர் பண்ணிக்கலாம். ஆனா 5 வருஷம் பிரீமியம் பே டேர்ம் இருக்கணும். புரியுது. அப்ப நீங்க வந்து ப்ரொபோசல் ஃபார்ம் ஃபுல்லா பண்ணி கொடுக்குறப்ப டிக் அடிக்கிறது முக்கியம் கிடையாது. எவ்வளவு சம்மசூடுன்னு எழுதி கொடுக்கணும். அதான் அதுவும் அந்த காலத்துல ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் மட்டும்தான் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா அந்த காலத்துல ஏடிடிபின்னு போட்டுட்டு ருபீஸ்னு போட்டு நான் சம்மசூட எழுதுவேன். ஓகே. நான் பண்ணல அது. ஏன்னா இது நம்ம கஸ்டமருக்கு சர்வ் பண்ணணும். இன்கேஸா ஒரு கேஸ்ல வந்து பேமெண்ட் கொடுக்க முடியாம போயிட்டாங்கன்னா கோர்ட்டுக்கு பார்ட்டி போனாருன்னா பார்ட்டிக்கு தான் ஃபேவரா வரமாட்டாங்க, எல்ஐசிக்கு தான் போகும். ஏன்னா நீங்க ப்ரொபோசல் ஃபார்ம் கொடுக்குறப்பயே ப்ரொபோசல் ஃபார்ம்ல அப்படி அடிக்கணும். ஆனா நம்ம எழுதணும். அந்த காலம் தனியா இருக்கும். டேர்ம் ரேட் தனியா இருக்கும், ஏடிடிபி தனியா இருக்கும், டேர்ம் ரேட் சேர்ந்து இருக்கும். டிக்கு தான் அடிக்கணும். சம்மசூட நம்ம மென்ஷன் பண்ணணும். ஏன்னா மினிமம் சம்மசூடு 20 இருக்குல்ல, 10,000 இருக்குல்ல, 1 லட்சம் இருக்குல்ல, டேர்ம் ரேட் 1 லட்சம் இருக்கு, ஏபினா 20,000 இருக்கு, ஏடிடிபினா 10,000 இருக்குல்ல. அதை நம்ம மென்ஷன் கண்டிப்பா பண்ணணும். அதான் சரி. ஓகே தேங்க்ஸ். ஓகேவா? ஓகே பிரேமரே. ஓகே. சொல்லுப்பா. என்னாச்சு லேட்டா வந்தீங்க? தூக்கிட்டா? நான் ஃபுல்லா கேட்டுட்டு தான் பாருங்க, ஆரம்பத்துல இருந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்தீங்களா? வந்துட்டேன். சரி. பாட்டு போடுற மகாலட்சுமி பாட்டு போடுறப்ப வந்துட்டேன். வந்துட்டீங்களா? சரி. ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல, கிளியரா இருக்கு. சரி ஓகே. நான் பிடிஎஃப் அனுப்புறேன். இந்த 2 வீடியோவை நான் சேர்த்து மெர்ஜ் பண்ணி அனுப்புறேன். எனக்கு டைம் இல்லாதனால பண்ண முடியல. அந்த 20 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும்ட்டு. இன்னொரு பெரிய விஷயம், சாயந்தரம் நம்ம ரகுபதி கிளாஸ் இருக்கிறாரு. அதனால வந்து அவசியம் 7:30க்குள்ள எல்லாரும் 7:30க்கு டக்குன்னு லாகின் பண்ணி வந்துருங்க. ஏன்னா அவன் எடுக்கிறது வந்து கேஸ்டடி மாதிரி தான் எடுக்கிறான். அதனால வந்து உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் குறிச்சு வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், ரகுபதி நேற்று என்ன மீட்டிங்ல சொன்னது வந்து தயவு செய்து எல்லாரும் ஒரு பேனா, சும்மா உட்காராம ஒரு பேனா ஒரு பேப்பரோ ஒரு நோட்டோ எடுத்து வைங்கன்னு அவன் கேட்டிருக்கான். என்ன காரணம்னா அவன் ஸ்டடியா சொல்லியிருக்கான் என்கிட்ட. நான் எடுத்து வச்சுக்க சொல்லுங்கண்ணே, பிபிடி வந்து 4 ஸ்லைடோ 5 ஸ்லைடோ தானே போட போறேன், அதை வச்சுதான் நான் பேசவே போறேன்னு சொல்லியிருக்கான். அதனால தயவு செய்து நம்ம டீம்ல இருக்க எல்லா பேத்துக்கும் நான் இண்டிவிஜுவல் மெசேஜ் பிராட்காஸ்ட்ல அனுப்புறேன். இண்டிவிஜுவலா வர்றப்ப ஒரு நோட்டு பேனா எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொன்னு, இப்ப நம்ம ரெகுலரா காலையில 4 to 6 நடத்தக்கூடிய மீட்டிங்கை வந்து ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமையா மட்டும் இருந்துச்சு. இன்னும் வெள்ளிக்கிழமையும் சேர்த்திருக்கேன். ரெகுலரா வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விட்டுட்டு திங்கள் செவ்வாய் விட்டுட்டு புதன்கிழமை, வியாழக்கிழமை விட்டுட்டு வெள்ளிக்கிழமை அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா சனிக்கிழமை விட்டு ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம். இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸா இருக்கும். ஒரு நம்ம 10ஆம் தேதிக்கு பின்னாடி ஜூமுக்கு வேணா ஃபீஸ் கட்டிடுவோம். 2-3 பேர் கேட்டிருக்காங்க. மூணா கார்த்திகேயன் எல்லா பேரும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம 2,000 தான் வரும். ஆனா நான் ஃப்ரீயா நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் எல்லாத்துக்குமே 100 ரூபா ஃபீஸ் கேட்கிறேன். ஏன்னா அப்பதான் அவங்க 5 மணிக்காவது வருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அதை முக்கியமா சொல்றது. ஏன்னா நடத்துறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 100 ரூபா. ஏன்னா 2 கிளாஸ் நடத்தினாவே வாரத்துக்கு 2 இடத்துல 8 கிளாஸ் வெறும் 12,000 ரூபா தான் வரும். பட் புரோஜனமா இருக்குங்கிறக்காக தான். ஃப்ரீயா நடத்தினா யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிறக்காக தான். நம்ம டீம்ல வெளியில இருந்து போய் கேட்டிருக்காங்க.
நான் யோசிக்கிறேனே, முதல்ல நம்ம டீமை மட்டும் பார்ப்போம்னு இருக்கேன். ஸோ அதனால இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? நம்ம டீம் இல்லாம, மகாஸ்ரீ டீம், பிரகதி டீம் இல்லாம ஒரு 3 பேர் வருவாங்க. இந்த விஜயா வந்திருக்கு, தங்கச்சி வந்திருக்கு, இந்த பாரதி அக்காவும் வரேன் இருக்காங்க. இன்னும் ஒரு சில ஏஜென்ட்ஸ் என்னை கேட்டிருக்காங்க. நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா லிங்க் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து இதை வந்து இதுக்கு ஒரு தனி நோட்டு போட்டு ஒரு இதுக்கு மட்டும் நம்ம காலையில் நடந்த நோட்டு மட்டும் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி லீவ் குரூப்ல நடத்தக்கூடிய ஒரு மீட்டிங்க்கும் நீங்க ஒரு அதுவே நோட்டை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஒரு கண்டினியூஸா இருக்கும். இதுதான் தகவல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல வகுப்பு இருக்கு. ஸோ எல்லாரும் சாயந்தரம் பயன்படுத்திக்கிங்க. ஒரு 4 நிமிஷம் இருக்கு. வேற எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி நம்ம முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் கிடையாது, 5:59 6 மணிக்கு நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனாலதான் நான் சீக்கிரம் முதல்ல வர சொல்றது எல்லாத்தையும். டக்குன்னு வந்துட்டா நம்ம 4:35க்கு கிளாஸ் ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு 4:45 ஆயிடுச்சு, 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. இல்லாட்டி நம்ம அந்த இதை டெர்மினேட்டர் அதுலயும் முடிச்சுருக்கலாம். நான் பிபிடி அனுப்பிச்சுடுறேன் நான். ஓகேவா? தேங்க்யூ கார்த்தி, ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க் விஜயாமா தேங்க்ஸ்மா, நன்றி வந்தமைக்கு. தேங்க்யூ. நீங்க லிங்க்ல டைம் என்ன போட்டிருக்கீங்க? 5:15 போட்டிருக்கேன்டா கடைசியா. அது 5:25க்கு தான் ஆரம்பிக்கும். 4:30 மணிக்கு வந்து காலை 4:30 மணி. மொத்தம் 2 லிங்க். நீ ஃபர்ஸ்ட் லிங்க் வரல, முதல்ல ஒரு லிங்க் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஓகே ஓகே, சாரி. பரவாயில்ல, எதுக்கு சாரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஓகே, தேங்க்யூமா. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே.